Hey, this is Navi. Welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்பாக்சிங் வீடியோ. நைக்கி பெகாசஸ் 41 நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நான் ஒரு டெய்லி ட்ரைனர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ்கிட்டையுமே கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா நைக்கி பெகாசஸ் 41 தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நான் இன்டர்நெட்டில் பார்த்தப்பயுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெய்லி ட்ரைனர்னா நைக்கி பெகாசஸ் 41 தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி பெகாசஸ் 40 இப்போ கிடைக்கிறது இல்லை. பெகாசஸ் சீரிஸ் இஸ் ஃபைன். நைக்கி பெகாசஸ் 41 பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டால் ஏசிஸ் நோவா பிளாஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஈவன் நான் பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ்மே ஆகட்டும், அத்லீட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் ஏசிஸ் நோவா பிளாஸ்ட் அண்ட் நைக்கி பெகாசஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இது நான் ஆல்ரெடி பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டேன். அதாவது எடுத்து டேமேஜஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக பார்த்தேன். ஸோ இந்த அட்டை வந்து ஷூக்குள்ளே வச்சுருந்தாங்க. அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதனுடைய எம்ஆர்பி வந்து 11,895 ரூபா, அரௌண்டு 12,000 ரூபாய்க்குள்ளே. அந்த சேலில் வாங்கினதுனால 9,000 சில்லரை வந்தது எனக்கு. அதுவும் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணதுனால இன்னும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஷூவோட லுக். அண்ட் எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நான் இங்கே ஃபீனிக்ஸ் மால் போய் நேரில் போய் ஷூஸை வந்து வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடிஞ்சது என்னோட ஷூ சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இங்கே இஏ மாலில் வந்து டெக்கத்லான் போய் பார்த்தேன், ஏசிஸ் போனேன். ரெண்டு இடத்துக்குமே வந்துட்டு எனக்கு ஷூ சைஸ் டிஃப்ரெண்ட் ஆச்சு, ஒரு கடைக்கும். அதனால நான் நேரில் போய் ஷூ சைஸ் வந்து செக் பண்ணிவிடுவோம், இன்கேஸ் இருந்ததுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன். அங்கே என்ன ஒரு பிரச்சனை, ஒரு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அந்த பர்சன் எடுத்து காட்டுறவர், சார் இங்கே கலர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது, ஷூஸ்மே வந்து லிமிட்டடாக தான் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தார். போட்டு பார்த்துட்டு எனக்கு இதுலேயே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லைங்கவும் சரி ஓகே நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இதோட ட்ராப் சைஸ் 10 mm. இது ஓடுறதுக்கு கொஞ்சம் குஷனிங் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நார்மல் ஷூஸை கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ நான் வந்துட்டு டெக்கத்லான் கிப்ரன் வச்சுருக்கேன். இட்ஸ் அரௌண்ட் 2,500 2,800 சம்திங். அதுவுமே வந்து ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன். சேம் இதே மாதிரி தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெக்கத்லான் கிப்ரன். இந்த ஷூஸ் தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நார்மலாக ரன் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யூசிங் நைக்கி பெகாசஸ் 41. எனக்கு இதில் பர்டிகுலராக என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா, குதிகாலுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கிரிப் இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து உள்ள சாஃப்டாக இருக்குது, இந்த இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அது ஓடுறப்போ பின்னாடி குதிகாலுக்கு ஒரு கிரிப் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குது இந்த இடம். இது ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நோட்டிஸ்பிளாக தெரிஞ்சுது. அந்த குதிகாலுக்கு பின்னாடி இருக்க கிரிப் ஆகட்டும், அட் த சேம் டைம் முன்னாடி கொடுத்துருக்க மெட்டீரியல் ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குது, பெயின் இல்லாமல் இருக்குது. காலுக்கு நார்மலாக அதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷூஸ் வந்து ஓடுறப்போ ஒரு லெவலுக்கு மேலே பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். கால் இந்த மேலே இருக்க இடத்துல ஆகட்டும் இல்லை பின்னாடி ஆகட்டும், இந்த இடத்துல பெயின் இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு 6 கிலோமீட்டர் ஈஸி ரன் ப்ளஸ் வாக் பண்ணேன். இது காலில் எந்த ஒரு பெயினும் இல்லை பர்டிகுலராக. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஹே, திஸ் இஸ் மீ ரெக்கார்டிங் திஸ் வீடியோ ஆஃப்டர் யூசிங் த நைக்கி பெகாசஸ் 41 ஃபார் ஆல்மோஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ். இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ராப் சைஸுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான். நான் யூஸ் பண்ணுற நைக்கி பெகாசஸ் 41ஓட ட்ராப் சைஸ் 10 mm. நான் யூஸ் பண்ணுற கிப்ரனோட ட்ராப் சைஸ் 4 mm. நான் கண்டினியூஸாக நைக்கி பெகாசஸ் போட்டுட்டு ரன் பண்ணிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கிப்ரன் போட்டு ஓடுறப்ப எனக்கு நீ ஆகட்டும், காஃப் மசில்ஸ் ஆகட்டும், சின்போன் ஆகட்டும் எல்லாமே பெயின் இருந்தது. இதுக்கான ரீசன் என்னென்னா, ட்ராப் சைஸ் வந்துட்டு நல்ல மொத்தமாக இருக்கப்போ எனக்கு காலுக்கு ரொம்ப குஷனிங்காக இருந்தது. ஸோ ஓடுறப்ப எனக்கு பெருசாக எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அதிக ட்ராப் உள்ள ஷூஸ் யூஸ் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் 10 mmங்கிறது ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆங்கிளை ட்விஸ்ட் பண்ணிக்குவீங்களாங்கிறதையும் முக்கியமாக பார்த்துக்கணும். நீங்கள் மேபி ஒரு 8 mm அல்லது 7 mm அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கிற ட்ராப் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ன தான் நம்ம ரிசர்ச் பண்ணி வாங்கினாலுமே ஒரு ஷூஸை வாங்கி நம்ம போட்டு ஒரு 30 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் அல்லது ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுறப்ப தான் அந்த ஷூ நமக்கு சூட் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ட்ராப் சைஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, பின்னாடி இருக்கிற ஹீல் ஹைட் அப்புறம் 4 ஃபுட்டில் இருக்கிற ஹைட், இந்த 2 ஹைட்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் சைஸ் கிடச்சிரும். என்ன கேட்டிங்கன்னா நைக்கி பெகாசஸ் 41 ஒரு நல்ல டெய்லி ட்ரைனர்ஸ் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராவாவில் எந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களால் மென்ஷன் பண்ண முடியும். இது மூலிமா ஒரு ஷூஸை எந்த அளவுக்கு நீங்கள் மைலேஜ் யூஸ் பண்ணுறீங்கிறதையும் கேல்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷூ வந்து நான் 500 கிலோமீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா, இது மூலிமா வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஷூஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் ஸ்ட்ராவாவில். உங்களுக்கு நான் இந்த டாப்பிக்கில் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணலாம் அல்லது ஏதோ சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நவி. பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.